இப்போ எங்கே அப்படி தான் போடுமா? என்னையே சொல்லிட்டு நீங்களே வரிக்கி தானே வாங்கிட்டு கிளம்புறீங்க. ஆ நம்ம சைட்லேயே ஒரு vlogger வராரு. ரைடர் எந்த ஊருன்னு தெரில. சில்லுன்னு அடிக்குதியா காற்று. எப்படி நம்ம கூட ரேஸ் பண்ணி இப்படி முன்னாடி வந்து பிரேக் அடிக்கணும். நம்ம முன்னாடி வந்து பிரேக் அடிக்கணும். அதான் அவனோட மைண்ட் செட்டு. அவ்வளோதான். அவனும் கேமரா மாட்டியிருக்கான்ல. ஆமாம், விட்டுருணும். போயிட்டான்னு இன்ஸ்டா 360 நினைக்கிறேன். ஐ திங்க் அது வந்து நாமளும் இப்படியெல்லாம் ஒரு நாளைக்கு ரைடிங் கியர்ஸ்லாம் வாங்கிட்டு ப்ராப்பரான ஒரு ரைடிங் இதோட வருவோம் கண்டிப்பாக. இப்போதைக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணுவோம். அவ்வளோதான், முடிஞ்சு. ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல. பின்னாடியே வந்து 390 போகுது. ஸோ காய்ஸ், இந்த பிளான் அப்படியே சும்மா இப்படி சொதப்பி நாங்கள் வந்து வெட்டியாக வீட்டுக்கு திரும்பி போகிற மாதிரி இருக்குது. சரி, வந்த வரைக்கும் லாபம். இது வரைக்கும் சும்மா ஒரு சில்லாக ஒரு ரைடு வந்தாச்சு. கடைசியில் ஒரு டீ கூட சாப்பிட்லையா குன்னூரில் வந்து. ஊட்டியில் வந்து டீ குடிக்கணும்னு சொல்லி ஓடு. பிரேக் எப்படி நின்றுச்சு பார்த்தியா? இடிச்சிருச்சா? இடிச்சிட்டா. ஆமாயா, இப்போ தான் பார்த்தேன். இதோ இந்த இடத்துல தேய்ச்சிருக்குல்ல. பச்சை பெயிண்டை ஒட்டி விட்டுட்டு போயிட்டாப்ல அண்ணன். இந்த பஸ்ஸு பின்னாடியே போனால் நமக்கு தான் ஏன் பிரச்சனை. இந்த ஆபத்து வண்டி பைக் மட்டும் தான் வர்றான். காட்டேரி இந்த இடம் நம்மளோட டெஸ்ஸா, நம்ம ஃபேவரட் பைக். இதெல்லாம் சேர்ந்து பாட்டியா. சூப்பராக இருக்கே அந்த இடத்த பார்த்தோன்னு. அடாடாடா. அடைச்சு டக்குன்னு அந்த இதை எடுத்து விடுயா. ஒரு மாதிரி பண்ணால் எடுக்கும். அது எப்படி சொல்கிறது நான்? அப்படி பண்ணால் எடுக்கும். வேற மாதிரி இருக்கு நண்பா. இந்த பூவோட கலர் வந்து வேற மாதிரி இருக்கு. 10T. இவனை பார்த்து ஸ்டாப் பண்ணுவோண்டா. இல்லை, அவன் பாட்டில் போயிட போகிறான். ஆமாம்,
அதான் நல்ல வியூ பாயிண்ட் அது. சகேஷ் பைக்கு பளபளன்னு தெரியுது, ரெண்டும் பைக்கு பளபளன்னு தெரியுது. அதான் கழுவுனா தான். இந்த வண்டி நல்லா தான் தெரியுது, இதுவும் ஒன்றும் மோசம் இல்லை. ஸோ பாருங்க நண்பா நம்ம டெஸ்ஸாவை. நல்லா இருக்கு நண்பா. என்னடா பார்க்குறீங்க என்னைய? அவ்வளோதான், எடுத்தாச்சு. அதை பார்க்கறதுக்கு தான் நான் இது பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. எடுத்தாச்சு, ஃபோட்டோ எடுப்போம். வண்டி 2 வீடியோவை, எத்தனை வீடியோ வேணா எடுத்துக்கலாம். இந்த வண்டியை பார்த்து குப்பை மாதிரி இருக்குன்ட்டான். இங்கே பாரு, கீழே வை, கீழே வை. அது என்ன, அதில் வைக்காத, கீழே வை. அதில் தான் உட்காந்து ஃபோட்டோ எடுக்க போகிறோம், அதனால கீழே வச்சிரு கையோட. கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊட்டிக்கு வரணும்னு சொல்லி வந்துட்டு பிளான்லாம் சேஞ்ச் ஆகி இப்போ வந்து குன்னூர்லேருந்து ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். பட் இப்போ வந்து பேட்ரி சார்ஜ் இல்லை. ஸோ நாங்கள் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்ட்டு இருக்கோம். இந்த விளாகை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இது எங்கே போய் எப்படி மட்டும் இல்லை, மொத்தமாக எண்ட் பண்ணி நல்லது. இப்படியே வன்மத்தை கக்குனா நாங்கள் என்ன பண்ணுறது? ஸோ இங்கேருந்து முடிச்சுட்டு போகலாம். எவ்வளோ 30% தான் சார்ஜ் இருக்குது. ஸோ பார்க்கலாம். சரக்கு இதில் ஏறி வந்திருக்கான். இந்த இதில் இன்னும் எவ்வளோ நிற்கிறானுங்க. அதான் அது இல்லையா, அது மழை மேலேருந்து மழை பெய்கிற மாதிரி தெரியுது. டிராஃபிக் அந்த இந்த படையப்பா படத்தில் வருவாங்கல்ல, அந்த மாதிரி. இது முடிஞ்சு, இதான் லாஸ்ட் எண்டிங். எப்படி போறதுக்கு டைம் ஆயிடும், ரொம்ப நேரம். பேக் டு பேக் காய்ஸ் ஆர் கம்மிங். அந்த அடுத்த பின்னாடி போகிற இவ்வளோ பஸ்ஸு பின்னாடி 5 வண்டி வருது. நீங்கள் அப்படியே நில்லுங்க, ஒரு வழி இல்லை போகிறதுக்கு. ஐயோ பயப்படாதயா, ஏயா.
இப்போ அவன் ஒருத்தன்ட்ட பேசிட்டு தான் அவ்வளோ நேரம் நின்றுருக்கு அந்த பஸ் என்ன அவன் ஒருத்தன் வழி விடாதனால. இல்லையா தமிழ்நாளுக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கலான்னு பார்த்தேன். இல்ல நீ தமிழ்நாளுக்கு போட்டோ எடுப்ப, கடைசியில நம்மள கண்ணீர் அஞ்சலி போட்டோ எடுத்துருவாங்க. அதான் தமிழ்நாளுக்கு போட்டோ எடுக்கிறேன்னு கையை நீட்டிட்டு கடைசியில கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் போட்டுற போறாங்க நமக்கு. ஏய் வா அந்த சவுண்ட் வருது. இதே இடம் தான்யா, இதே மரம் தான். அடிச்சு உளுஞ்சே பாரு சொத்துன்னு. இங்க வந்த இந்த இடத்துல போலீஸ்காரன் இருந்தாப்ல, தம்பி உனக்கு ஆயுசு கெட்டு தம்பி அப்படின்னாரு கடையில பார்த்துட்டு. எல்லாம் குட்டி பூரா